நம்முடைய பிதாவாகிய பராவரினால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய உயிர்த்தெழுதலின் உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள, அனுபவிக்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களையும் தோற்றங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 வரை உள்ள வசனங்கள் நானே வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவை போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையிலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நான் ஆகிலும் அவர்கள் ஆகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர்களின் நிருபத்தை கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு 20 ஆண்டுகளிலே இந்த நிருபத்தை எழுதினார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தி நூல்கள் எழுதப்படுவதற்கு முன்னமே எழுதப்பட்ட ஒரு நிருபம் இந்த நிருபம். இந்த நிருபத்திலே முதல் 2 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ஒரு மிக முக்கியமான உண்மை, நற்செய்தி கடவுளிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு செய்தி என்பதை சொல்லுகிறார். நற்செய்தி கடவுளிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு செய்தி. கலாத்தியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை ஒரு வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம்
ஆ ஆ ம் ஆ ஆ ஆ இங்கே நற்செய்தியினுடைய ஆரிஜின் பற்றி சொல்கிறாரு. எங்கே இருந்து வந்துச்சு இந்த சுவிசேஷம்? இது மனித யோசனையின்படி உண்டானதல்ல. இதை நான் எந்த ஒரு மனுஷங்கிட்ட இருந்தும் பெறலை. இதை எந்த ஒரு மனுஷங்கிட்ட இருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். ஆகையினாலே நற்செய்தி சுவிசேஷம் கடவுளிடத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டது. இதை பிரசங்கிக்க நாம் கேள்விப்படுகிறோம். பிரசங்கிக்கப்படுகிற நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் இந்த முதல் 2 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இரண்டாவதாக நம்ம கவனிக்கிற காரியம் என்னவென்றால் 3ஆம் வசனத்திலிருந்து இந்த நற்செய்தி வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை பற்றியது. இது ஒரு கட்டுக்கதை கிடையாது. இந்த நற்செய்தி எதை பற்றியது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததை பற்றியது. இது நடந்துச்சா? ஆமாம். எப்போ நடந்துச்சு? 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு. ஆகையினாலே இந்த நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த நற்செய்தியினுடைய அடுத்த அம்சத்தை பற்றி அவர் சொல்றாரு. வேத வாக்கியங்களின் படியே 3வது வசனம் 4ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை சொல்றாரு. கிறிஸ்துவானவர் மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிர் தெழுந்ததும் வரலாற்றில் நடந்த நிகழ்வு மட்டுமல்ல, வேத புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்ட நிகழ்வு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்பது வேத புத்தகத்தில் ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நடந்த ஒரு நிகழ்வு. ஆகையினால் இது வரலாற்றில் நடந்த நிகழ்வு மட்டுமல்ல, இது கடவுளுடைய அனாதி திட்டத்தின்படி நடந்த ஒரு நிகழ்வு. கடவுளுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலாக நடந்த ஒரு நிகழ்வு என்பதை இந்த பகுதியிலே அவர் சொல்கிறார். ஆகையினால வேத வசனத்தின் அடிப்படையிலேயே இந்த மரணம் நிர்ணயிக்கப்பட்டது, அடக்கம் நிர்ணயிக்கப்பட்டது, உயிர் தெழுதல் நிர்ணயிக்கப்பட்டது. மரணத்தை பற்றி ஏராளமான தீர்க்க தரிசன வசனங்களை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அடக்கத்தை பற்றி வேத புத்தகம் சொல்லி இருக்குதா? அது முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னா ஆமாம். அடக்கத்தை பற்றி வேத புத்தகம் என்ன சொல்லியிருக்கு? இயேசுனுடைய அடக்கத்தை பற்றி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய அடக்கத்தை பற்றி அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 19வது வசனம். அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய அடக்கமும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடந்தது. பொதுவாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, ரோமர்கள் குற்றவாளிகளை சிலுவையில் அறையும் போது அவங்க செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. ரோமர்களுடைய முறை என்னன்னா, குற்றவாளி சிலுவையில் அடிக்கப்பட்டால் அந்த உடல் சிலுவையிலே இருக்கணும். காக்கா குருவியெல்லாம் வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு போகணும். அது அழுகி நாற்றம் எடுத்து சிலுவையில் அப்படியே எலும்பு கூட இருக்கும். இதுதான் ரோமர்களுடைய வழக்கம். ஏன்னா ஒரு குற்றவாளியை வந்து இறக்கி அடக்கம் பண்ணுகிற அந்த மரியாதை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. யூதர்களுடைய முறைமை என்ன அப்படின்னா, அவங்க இறக்குவாங்க, இறக்கி அடக்கம் பண்ணுவாங்க, ஆனால் நல்லடக்கம் செய்ய மாட்டாங்க. குற்றவாளிக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கல்லறை வச்சுருந்தாங்க, அதில் தான் வைப்பாங்க. கொல்லப்பட்டவர்கள், குற்றவாளிகள், தற்கொலை செய்து கொண்டவங்க, இவங்களுக்கெல்லாம் தனி கேட்டகரி ஒரு கல்லறை இருக்கும், அங்கே தான் வைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அடக்கம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா, அது வேத புத்தகத்தினுடைய தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக ஒரு சிறப்பான அடக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒன்று வேத வசனம் சொல்லுகிறது. ரெண்டாவது, இதற்கு காரணம் என்னென்னா, அரிமத்தியா ஒரு யோசேப்பு போய் பிலாத்துவினுடைய அரண்மனையில் போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டான். இவன் ஒரு கனம் பொருந்திய ஆலோசனை சங்க உறுப்பினர், ஒரு மனிதன். இவன் கேட்டதுனால பிலாத்துவினால மறுக்கவும் முடியல. கேட்டவுடனே அந்த சரீரம் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி கொண்டு வந்து மிகுந்த மரியாதையோடு நல்ல அடக்கம் செய்கிறார். ஏன் ரொம்ப முக்கியம் இது அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதுக்கு ப்ரூஃப் என்ன? அடக்கம் பண்ணதுதான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ப்ரூஃப் என்ன? அடக்கம் பண்ணதுதான். சரீரத்தை காணோம். இப்ப சரீரம் பத்திரமா வைக்கப்பட்டிருந்ததுனால தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதையும் நிரூபிக்க முடிந்தது. ஆகிய இந்த அடக்கம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் மரித்ததற்கும் அது அத்தாட்சி, அவர் உயிர்த்தெழுந்ததற்கும் அது அத்தாட்சி. ஆகியனால இயேசுனுடைய சிலுவை மரணம், அடக்கம் மட்டுமல்ல உயிர்த்தெழுதலும் வேத வசனத்தின்படி நடந்தது. சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், பரிசுத்தவானை அவருடைய சரீரத்தை அழிவை காண ஒட்டியர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த முதல் பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தாவீது யாரை பற்றி சொல்றாரு? தன்னையை பற்றி சொல்லுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பேதுரு பதில் சொல்றாரு, வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாவீது அடக்கம் பண்ணப்பட்டாரு, அவர் கல்லறை நம்ம ஊர்ல இருக்குது, அவர் எழுந்ததான் நம்ம வாசிக்கலையே. அப்ப இது யாரை பற்றி தாவீது சொல்லியிருக்கிறார்? வரப்போகிற மேசியாவை பற்றி சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு 2000 வருஷம் கழிச்சு பிரசங்கம் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா இயேசு கிறிஸ்து கண்ணெதிரில் இறந்ததை பார்த்தவங்க கிட்ட போய் அவர் உயிர்த்தெழுந்தாருன்னா பிரசங்கம் பண்றாரு பேதுரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எத்தனாவது நாள் பிரசங்கம் பண்றாரு? 10வது நாள். சிலுவையில் மரித்த 50வது நாள்ல பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு 53வது நாள் பேதுரு செய்த முதல் பிரசங்கத்தில், இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் கொலை செய்தீர்கள், பிதாவாகிய கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார்னு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கத்தை கேட்டவங்க யாரு அப்படின்னா, இயேசு சிலுவையில் தொங்கினதை கண்ணால பார்த்தவங்க. இவங்க இயேசு மரித்தது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். உடனே அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, இப்படியெல்லாம் ஓவரா கதை விடாத, இயேசு சிலுவையில் தொங்கினதை தான் நாங்கள் பார்த்தோம்ல, ஏயா இப்படி சொல்றீங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா, இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நடக்கலன்னு சொல்றது வேற, சொல்லக்கூடாதுன்னு சொல்றது வேற. வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? ஏயா இப்படி நடக்காத ஒன்றை சொல்றீங்கன்னு கேட்கல அவங்க. நடந்ததுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க தானே வாட்ச்மேனே வச்சிருந்தது, அதனால ப்ரொடெக்ஷன் போட்டிருந்ததே அவங்க தானே. அதனால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது பிரதான ஆசாரியனுக்கு தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியும். அதனால நீ சொல்றது பொய்ன்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க? சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்க இதை அறிவிக்க கூடாது. சீஷர்களை கூப்பிட்டு அவங்க மிரட்டி அவங்க சொன்னாங்க, இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சாட்சி காணாமல் போன சரீரம் மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய தரிசனம். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அநேகருக்கு தன்னை காண்பித்தார். இந்த 5வது வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிற போது ஆண்டவர் பலருக்கு தரிசனம். அதில் அவர் சொல்ற காரியம், ஒரே நேரத்தில் 500 பேருக்கு தரிசனமானார். அப்ப உயிர்த்தெழுதல் மறுக்க முடியாத ஒரு உண்மை மட்டுமல்ல, இந்த உயிர்த்தெழுதல் நற்செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். சுவிசேஷம் என்ன? கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இது வரலாற்றில் நடந்த நிகழ்வு, தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நடந்த நிகழ்வு. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வுக்கான ஏராளமான சாட்சிகள் இருக்கிறார்கள், ஐ விட்னஸஸ். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அவங்க எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு எழுதும்போது. ஏன்னா மிக குறுகிய காலத்துல இந்த குருந்திய நிருபம் எழுதப்பட்டது. ஆகையினால இந்த நிருபம் எழுதப்பட்ட போது இயேசு சிலுவையில மரித்ததை பார்த்தவர்களும் இருந்தார்கள், அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்தவர்களும் இருந்தார்கள். ஆகையினால இந்த செய்தியை மறுக்க முடியாத செய்தி. இது சாட்சிகளினால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. இப்ப நற்செய்தி
முதலாவது வரலாற்று உண்மை, வேத வாக்கியங்களின்படி நடந்தது. அதை கண்டவர்கள் இருக்கிறார்கள், சாட்சிகள் இருக்கிறார்கள். ஆகையினாலே நற்செய்தியை பற்றி இங்கே அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொண்டு வருகிறார். மூணாவது முக்கியமான காரியம், இந்த நற்செய்தி நல்ல செய்தி. ஏன் அப்படின்னா, இந்த செய்திக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. இயேசு கிறிஸ்து 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமிக்கு வந்து மனிதனாக வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். சரி, அதனால எனக்கு என்னங்க அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம், கேட்போம் இல்லைங்களா? இங்கே அவர் சொல்கிற காரியம் என்ன? 3ஆம் வசனத்தில் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அதனால இயேசுடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு, உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அவருடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதல் நம்முடைய வாழ்வோடு கூட தொடர்புடையது. அது நமக்காக ஆண்டவர் செய்த செயல். நற்செய்தி என்ன? நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டார். ஆகியனாலே அவர் உயிரோடு எழுந்தார் என்பதுதான் நற்செய்தி. நற்செய்தியில உங்களை பற்றி என்னை பற்றி இருக்கிற விஷயம் என்னன்னா, என்னை பற்றி எதுவும் இல்லை, உங்களை பற்றி ஒன்றும் இல்லை. இது எல்லாமே இயேசுவை பற்றினது, அவருடைய செயலை பற்றினது, கடவுளுடைய அற்புதமான ஏற்பாட்டை பற்றியது, ஆண்டவருடைய ஒரு புதிய ஏற்பாட்டை பற்றியது. அந்த ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உரியது. ஆகையினால இந்த நற்செய்தி, ஆண்டவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய மீட்புக்காக மரித்தார். அதனால தான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்றாரு, இந்த நற்செய்தியை அறிவிக்கப்படணும், இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளணும், இந்த நற்செய்தியை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது என்ன நடக்குங்கிறாரு? என்ன நடக்கும்? 2ஆம் வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும். நீங்க விசுவாசிக்க வேண்டியது இந்த நற்செய்தியை. இந்த நற்செய்தியை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்ற. இந்த சுவிசேஷம் மாறாதது. 2023 ஆண்டு ஆனாலும் இது என்றென்றைக்கும் உரிய ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த அற்புத ஏற்பாட்டை பற்றிய ஒரு செய்தி இந்த செய்தி. ஆகையால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? இதை நான் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இதை நான் உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு ரிலேல ஓடுறவர் இந்த பேட்டனை வாங்கிட்டு போய் அடுத்தவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இல்லைங்களா? அதை வாங்கி பைக்குள்ளே வச்சுட்டு இவர் வேற ஒன்றை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் செய்ய வேண்டியது என்ன? என்னத்தை வாங்கினாரோ அதை தான் கொடுக்கணும். சுவிசேஷம் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருப்பதல்ல. சுவிசேஷம் கடவுளாலே மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டது. இது என்றென்றைக்கும் மாறாதது, எந்த சூழ்நிலைக்கும் மாறாத ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இதே செய்தியை நம்ம அறிவிக்க வேண்டும். ஆகையினாலே பவுல் சொல்றாரு, நான் பெற்றுக்கொண்டதை நான் ஒப்புவிக்கிறேன். ஆகையினால் நற்செய்தி இது என்னை பற்றியது, என்னுடைய மீட்பை பற்றியது, எனக்காக இயேசுவினுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றியது. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா இயேசுவை சிலுவையில் மரிச்சதை நான் நம்புறேன், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார்ன்றதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமாங்க? செத்து போனவன் ஒருத்தன் உயிரோடு எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கவனிச்சிங்களா? என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, சுவிசேஷத்தில் இந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. உயிர்த்தெழுதல் விசுவாசிக்கலை அப்படின்னா ரட்சிப்பே இல்லை. அப்படியா? ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என்னத்தை விசுவாசிக்கணுமா ரட்சிக்கப்படுறதுக்கு? தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிச்சாதான் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நற்செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா சுவிசேஷம் இல்லை.
உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா திருச்சபை இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஏன்னா உயிர்த்தெழுந்தால் தான் நான் ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும். நான் உயிர்த்தெழுதலைன்னா நான் எப்படி வாழ்ந்தா என்ன, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, நமக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது, நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக நாம் பொறுப்புள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்மை வழி நடத்துகிறது. உலகம் மரித்து போன ஒருவரை கண்டு அஞ்சவில்லை, உயிரோடு இருக்கிற இயேசுவை கண்டுதான் அஞ்சிக் கொண்டிருக்கிறது. உலகம் மரித்து போன ஒருவரை வெறுக்கவில்லை, உயிரோடு இருக்கிற இயேசுவை அதை அறிந்திருப்பதனால தான் உலகம் அவரை வெறுக்கிறது. ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கவனிக்கிற ஒரு காரியம் நற்செய்தி. இது உண்மையிலே நல்ல செய்தி, இது என்னோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. கடைசியாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இது கிருபையை நம் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. பவுல் ரொம்ப அழகாக இதை முடிக்கிறாரு. இந்த 10வது வசனம் 8வது வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிங்க 10 வரைக்கும். இங்கே கடவுளுடைய கிருபையை கொண்டு வருகிறது இந்த நற்செய்தி. கிறிஸ்துவின் வழியாக வருகிற தேவ அருள், ஆண்டவருடைய கிருபையை இது நமக்கு கொடுக்கிறது இந்த நற்செய்தி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவுல் இதை பற்றி பேசும்போது மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் எல்லாத்துக்கும் தரிசனமானார் அப்படின்னா அது ஓகே, ஆனால் எனக்கு தரிசனமானாரு அப்படின்றத அவரால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? இவர் இயேசுவுக்கு எதிராக இருந்தவர், திருச்சபைக்கு எதிராக இருந்தவர். இவர் தமஸ்குவுக்கு போயிட்டு இருந்தார். எதுக்காக போயிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த. ஆண்டவர் அங்கே வச்சு இவரை சந்தித்தார். இந்த சந்திப்பு இவர் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏன் அப்படின்னா, சவுல் கல்வி அறிவு உடையவரா? சவுலுக்கு பைபிள் தெரியுமா? நல்லா தெரியும். கமாலியேல் என்கிற ஒரு வேத பண்டிதருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர். இன்றைய காலகட்டத்தில் இறையியல்ல ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கினவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அறிவு உள்ளவர், வேத அறிவு உள்ளவர், கடவுளை பற்றி அறிவு உள்ளவர். இவர் பொதுவாக என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, இவ்வளவு படித்ததுனால ஜெப ஆலயங்களில் போய் கடவுளை பற்றி பல சொற்பொழிவாற்றி இருப்பார். ஆனால் இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? இவ்வளோ தேவ அறிவு இருந்தவர், வேத அறிவு இருந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார், கொலை செய்து கொண்டிருக்கிறார். கொலை செய்து கொண்டிருக்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக பைபிளில் போட்டிருக்கிறது இவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவர் அறிவு இருந்துச்சு, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. அறிவு என்னத்தை கொண்டு வரும்? இருமாப்பை கொண்டு வரும். அறிவு இருமாப்பை கொண்டு வரும், பெருமையை தான் கொண்டு வரும். ஏன்னா இந்த பட்டம் டாக்டரேட் வாங்கினது யாருனால வாங்கினது? நான் படித்தேன், நான் முயற்சி பண்ணேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இந்த பட்டம் நான் வாங்கிட்டேன். சரிங்களா? ஆனால் இப்போ சவுலுக்கு கிடைச்சது அறிவு இல்லை, ஒரு வெளிப்பாடு. ஏன் இவர் சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் சொல்லுவது தவறு அப்படின்னு முழுக்க 100% சவுல் நம்பினார். கிறிஸ்தவங்க என்ன சொன்னாங்க? இயேசு தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்க, இயேசு மேசியான்னு சொன்னாங்க, நமக்காக சிலுவையில் மரிச்சாருன்னு சொன்னாங்க, அவர் உயிரோடு எழும்பிட்டார்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சவுல் நினைச்சார். அதனால கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்தினர், கொன்னுகிட்டு இருந்தார். இப்போ சவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? தமஸ்கு பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தாரு. வெளிச்சத்தை பார்த்த உடனே அவர் கீழே விழுந்தாரு. ஒரு சத்தம் கேட்டுச்சு, சவுலே சவுலே ஏன் என்னை
துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சவுல் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, எங்க ஆண்டவர் பத்தி இவருக்கு தெரியாதா? இவர் தான் இவ்வளோ படிச்சிருக்கிறாரே. ஆனா அவர் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, வித்தியாசம் புரியுதா என்னன்னு உங்களுக்கு? இவர் முன்னாடி படிச்சிருக்கிறாரு, நிறைய டாக்டரேட் படிச்சிருக்கிறாரு, கடவுளை பற்றி நிறைய தெரியும். ஆனால் கடவுளை இவர் சந்தித்தது இல்லை. இப்போ கடவுளை நேரம் இவர் சந்தித்த உடனே ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? ஆண்டவரே, இறையியலில் டாக்டரேட் படித்தவர் கேட்குற கேள்வியாயுது. கடவுளை பற்றி அறிந்திருப்பது வேற, கடவுளோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்வது வேற, கடவுளோடு ஒரு உறவில் வாழ்வது வேற. அதனால ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறாரு. இயேசு என்ன சொன்னாரு? துன்பப்படுத்துகிற இயேசு இவருக்கு டமால் தலையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவர் உயிர் தெழுந்தார்னு சொன்னதை நம்பாததுனால தான் நான் இவ்வளோ பேரை கொண்டுகிட்டு இருந்தேன். அவரே நேரம் என்னை சந்திச்ச போது அவர் உயிர் எழலைன்னு நான் திரும்ப சொல்ல முடியுமா? இவருடைய நம்பிக்கை அப்படியே புரட்டிடுச்சு இந்த சந்திப்பு. இப்ப கண்கள் குருடாக்கப்பட்டது, கீழே விழுந்தார், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். 3 நாள் புசியாமலும் கூடியாமலும் ஆண்டோடைய பார்த்திருந்தார். இவர் 2வது ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய? இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? இறையல் படிச்சுட்டு ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்ன கேட்கிறாரு? என்ன செய்யணும்? ஏன் அப்படி கேட்டாரு அப்படின்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் நான் பண்ணது ஊழியம் இல்லை, அட்டூழியம்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன், அதுபடி நீ இப்ப பவுல் கடவுள் தன் மூலமாக கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி ஊழியம் என்ன செஞ்சுக்கிட்டார்? என்ன செஞ்சாரு? இவர் ஆண்டவருக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனா இப்ப ஆண்டவர் இவர் மூலமா கிரியை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். விளைவு என்ன தெரியுமாங்க? வேத புத்தகத்தில் 14 நிருபத்தை எழுதினார். ஐரோப்பா முழுவதிலும் திருச்சபைகள் உருவாக காரணமாயிருந்த ஒரு மனிதன் இவர். எதனால இது சாத்தியமாச்சு? டாக்டரேட் படிச்சதுனாலயா? இல்லை, அவரை சந்திச்சதுனால. இது தேவ வெளிப்பாடு, அறிவு இல்லை. அறிவு நம்முடைய முயற்சியினால பெற்றுக்கொள்ளுகிறது. தேவ வெளிப்பாடு அவருடைய கிருபையாய் அவர் நமக்கு கொடுப்பது. இவருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டது, கடவுளை அறிந்து கொண்டார். இதுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம் தெரியுமா? முன்னாடி ரொம்ப பெருமையா இருந்தவர் இப்போ ரொம்ப தாழ்மையா மாறிட்டாரு. முன்னாடி கொலைக்காரனா இருந்தவர் இப்போ அடி வாங்குறவரா மாறிட்டாரு. முன்னாடி திருச்சபையை அழிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ திருச்சபையை உருவாக்க புறப்பட்டு விட்டார். மிகப்பெரிய மாற்றம். இது வரைக்கும் அவர் எதெல்லாம் வாழ்க்கையில முக்கியம்னு நினைச்சாரோ அதையெல்லாம் இப்ப குப்பையா போட்டாரு. வாழ்க்கையினுடைய வேல்யூஸ் மாறிடுச்சு, வாழ்க்கையினுடைய ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு. இப்ப இவருடைய கூட இருந்தவங்களாம் யாரை இவர் எதிரிகளா பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் இப்ப இவருடைய நண்பர்கள். திருச்சபையில் இருந்தவங்களாம் யாரு? அவங்கெல்லாம் இது வரைக்கும் அவருக்கு எதிரியா இருந்தவங்க இப்ப எல்லாரும் நண்பர்களாக. இது எல்லாம் மாற்றத்துக்கு என்ன காரணம்? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை இவர் அறிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தார். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் நற்செய்தி நமக்குள்ளாக கொண்டு வருகிற ஆசீர்வாதம். இது ஏதோ ஒரு செய்தி மட்டும் அல்ல. இந்த செய்தியில நான் வைக்கிற விசுவாசத்தினாலே கடவுள் கிறிஸ்துவை எழுப்பினவர் மட்டுமல்ல, என் வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வர அவர் இந்த நற்செய்தியை பயன்படுத்துகிறார். ஏசாமி சிலுவையில் தொங்கின போது பரிகாசம் பண்ணவங்க சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அவங்க அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? மேசியாவா, முதல்ல உன்னைய காப்பாத்தியா, அப்புறம் நீ என்னைய காப்பாத்தலான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது கரெக்டு தானே? சிலுவையில் தொங்கின ஒருவர் எப்படி இரட்சகரா இருக்க முடியும்? லாஜிக். அவங்க சொன்னது கரெக்டு தான். உன்னையவே உன்னால காப்பாற்ற முடியல, நீ எப்படியா என்னைய காப்பாற்றுவேன்னு கேட்டாங்க. ஏசாமி அமைதலாக இருந்தாரு. ஆனால் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்ததுனால அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? என்னையும் காப்பாற்ற முடியும், என்னால்
உன்னையும் காப்பாற்ற முடியும். அவருடைய உயிர்த்தெழுதல் சொல்லுகிற உண்மை என்ன? அவர் பிழைத்திருக்கிறதால் நானும் பிழைத்திருக்கிறேன். அவர் உயிரோடு எழுந்ததுனால என்னையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை ஆவிகளை உயிர்ப்பித்து ஒரு புதிய வாழ்வை எனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் இரட்சகர், அவர் ஆண்டவர் என்று சொல்லி பேதுரு பிரசங்கித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் ஏதோ வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நற்செய்தி கிரியை செய்கிறது, தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது, இயேசுவுக்கு எதிராக இருந்தவனை அவருக்கு ஆதரவாக மாற்றக்கூடியது, அவனுடைய வாழ்க்கையில தேவ கிருபையினுடைய பிரவாகத்தை திறந்து விடுகிற ஒரு வாசல். இந்த அற்புதமான கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த சுவிசேஷத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொண்டபடியே கொடுக்கணும். நம்முடைய கடமை இது. இதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேனோ அதே வண்ணமாக இந்த சுவிசேஷத்தை கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தூய ஆவியாகிய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபை மன்பும் எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி அற்புதமான நற்செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தி எங்களுடைய வாழ்விற்கு நல்ல செய்தியாக, எங்களுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உறுதிப்படுத்துகிற செய்தியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே நாங்கள் மீட்கப்படுவதற்கு ஒரு இரட்சகர் பிதாவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமத்தினால் இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்வோம், அறிந்து கொள்ளவும். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை தரங்க. ஒருவேளை சவுலை போல ஆண்டவரே இதை அறியாதவர்களாய், இதை விசுவாசியாதவர்களாய் நாங்கள் இருந்திருப்போமானால், உங்களுடைய நற்செய்தியினாலே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தவர் மாத்திரமல்ல, நீர் உயிரோடு எழுந்து என்னென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ராஜா, எங்களை பாதுகாக்க, எங்களை பராமரிக்க, எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை வழிநடத்த ஆண்டவரை என்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் கூப்பிடுகிற எந்த தருணத்திலும் எங்களுக்கு உதவி செய்கிற மீட்பராக, இரட்சகராக நீர் இருப்பதற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்தில் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறாரா. மரித்து போன மனிதனையோ ஆண்டவரை மரித்து போன மனிதனுடைய கொள்கைகளையோ நாங்கள் பின்பற்றுகிறவர்கள் அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பனாக கொண்டிருக்கிறவர்கள் என்ற உண்மையை நாங்கள் அறிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்க. துதிக்க மகிமை எல்லாவற்றும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளையும் தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.